ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. அருளாளர் வருகின்ற நேரம் இது, ஆயிரம் ஆயிரம் அணிவிளக்கு ஏற்றுங்கள் அப்படின்னு வள்ளல் ராமலிங்க அடிகளார் சொல்கிறார். நிறைய விளக்கை ஏற்றுங்க, அப்போ சாமி வருவார் அப்படின்னு. ஏன்னா வேதங்கள் சொல்கின்றன, தீப மங்கள ஜோதி நமோ நம 3 சொல்கிறது. அதில் அசத்தோமா சத்கமய, அசத்தியத்திலிருந்து சத்தியம், மிருத்யோர்மா அமிர்தங்கமய, மரணத்திலிருந்து மரணமில்லாத பெருவாழ்வு. இப்போ தீப மங்கள ஜோதி நம்மன்னா விளக்கு. அப்போது வெளியினை அறிமின் வெளியினை அறிமின், விளக்கினை ஏற்றி வெளியின் அருமை அப்படின்னு. விளக்கெல்லாம் ஏற்றுங்க, எல்லாம் புரிஞ்சிடும்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரு, விளக்கிட்டார் பெருமை சொல்லில் விளங்காதே அப்படிங்கிறார். இந்த விளக்கெல்லாம் ஏற்றி கும்பிட்டாங்களே, அவங்க பெருமையை வார்த்தையிலே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சிவன் கோயிலில் ஒரு விளக்கு அணைய போகுது. ஒரு எலி என்ன பண்ணுது, அப்படியே ஜம்ப் பண்ணுது. விளக்குக்காக இல்லை, அது ஜம்ப் பண்ணுது. அதுக்கே தெரியாமல் அதனுடைய வால் டிப்பில் அந்த திரி அணைய இருந்தது, திரும்பவும் எரிய ஆரம்பிக்கிறது. அதனால் அந்த எலி சக்கரவர்த்தி தான் பின்னால் பலி சக்கரவர்த்தி. எலி தான் பலி. அந்த அளவுக்கு இந்த தீபத்துக்கெல்லாம் ஒரு பெரிய இது இருக்குது. அதில் கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும், கோயிலில் சுற்றி அவங்களே இந்த மாதிரிலாம் வச்சு விளக்கெல்லாம் ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது பெரிய தவம் மாதிரி செய்வாங்க. அதனால தான் நாம் இந்த இடத்துல நம்முடைய ஆர்கனைசேஷனில் இந்த விளக்கு ஏற்றுறதுங்கிறது ஒரு, இந்த இடத்துல பூரா இந்த மாதிரி ஏற்றுவோம். அங்கே மாதத்துக்கு 4-5 தடவை ஏற்றுறோம். நம்ம பெருமாள் சந்நிதி இருக்கு இல்லையா, அந்த ரோடு பூரா, காலனி பூரா ஃபுல்லாகவே ஏற்றுறோம். அதனால் இது மக்களுக்கு புரியணும். நீங்களே கூட என்ன ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தி செலவாக போகுது, உங்கள் வீட்டில் விளக்கே ஏற்ற மாட்டீங்க. எனக்கோ வெள்ளிக்கிழமை ஏற்றினா உண்டு, செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி யாரும் சில பேர் கொஞ்சம் ஏற்றுவாங்க. அதனால் விளக்கு ஏற்றுறதுன்றது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். அதனால் நீங்களும் வீட்டில் விளக்கு ஏற்றுற வித்தியை கற்றுக்கோங்க. அதில் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் வரும். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் லைட்டு அதெல்லாம் இப்போ வந்தது தான். இதெல்லாம் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஆர்கானிக்னா என்ன, ஒரு உயிர் துடிப்புள்ள விதைகளிலிருந்து செய்யப்படுகிற எண்ணெய்கள், நல்லெண்ணெய் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அதில் செய்கிறாங்க. நீங்களும் விளக்கு ஏற்றுறதுங்கிறத உங்களோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக வச்சுக்கினீங்கன்னா இன்னும் நீங்கள் ப்ராஸ்பரஸாக இருப்பீங்க. நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. தே டேக் ஃபார் கிராண்டட். அப்படிலாம் இல்லை. க்ளீன்லினஸ் இஸ் காட்லினஸ். ஒரு வீடு சுத்தமாக வச்சுக்கணும் எப்பயுமே. நல்லா பெருக்கணுமா, மொழுகணுமா, விளக்கேற்றணுமா, ஒரு பார்த்தாவே தெரியணும். ஒரு சாநித்தியம் இருக்கணும். ஒரு வீடுன்னு சொன்னால் அதில் ஒரு சாநித்தியம் இருக்கணும். நிறைய பேருக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை. நாம் சுத்தமாக இருக்கணும், நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இங்கே என்ன இருக்குதுன்னு நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா. இங்கே அவ்வளோ இருக்குது. இப்போது உங்களுக்கு பெருமாள் கோயில் தெரியும், இந்த கோயில் இன்றைக்கி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா இங்கே இல்லாத கோயிலே கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் நிற்கிற கோலத்தில் சிவன் இருப்பார், இந்த பக்கம் பஞ்சமுக ஆஞ்சநேயர், அந்த பக்கம் லக்ஷ்மி நரசிம்மர், அங்கே காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் இருக்கிற மாதிரி சாஸ்திர லிங்கம், ஒரே லிங்கத்தில் 1008 லிங்கம் இருக்கிற மாதிரி. இங்கே அகோர வீரபத்திரர், பெரிய நந்தி. அங்கே போனீங்கன்னா பிள்ளையார், அது பிள்ளையார்பட்டி கோயில் எப்படி இருக்குமோ பிள்ளையார் அதை பார்த்து அப்படியே அச்சாசலாக செஞ்சது. அதே மாதிரி சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் 18 கை துர்கை இருக்கும், 14 அடி உயரத்தில். அதே மாதிரி நாமளும் பெரிய துர்கையை இங்கே வச்சுருக்கோம், தனியாக ஒரு சந்நிதி வச்சுருக்கோம். அதனால் இங்கே இல்லாத சந்நிதிகள் இல்லை. சரி, நம்ம கடவுளுக்கு தான் இல்லை, எல்லா கடவுளுக்கும் வச்சுருக்கோம். சர்ச்சு வச்சுருக்கேன், மசூதி வச்சுருக்கேன், புத்தர் கோயில் வச்சுருக்கேன், ஜெயின் கோயில் வச்சுருக்கேன். இல்லாதது இல்லை. ஆஞ்சநேயருக்கு சந்நிதி இருக்குது, சாய்பாபாவுக்கு இருக்குது. சாய்பாபாவுக்கு இங்கே சந்நிதி இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லானது. நீங்கள் ஷிரடிக்கே போய் பார்த்தா கூட அங்கே இருக்கிற துணியே கசம்புசான்னு இருக்கும். இந்த துணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் நம்ம இல்லையா. மயிலாப்பூர் கோயில், சாய்பாபா கோயில் இருக்கிற துணியை விட நம்ம துணி ரொம்ப பிரமாதமாக வச்சுருப்போம். அதனால் செய்வனை திருந்த செய்யணுவாங்க. எது செஞ்சாலும் அழகாக செய்யணுன்ற மாதிரி. இப்போ இங்கே எது செஞ்சாலும் அப்படி தான் செய்வோம், இல்லாததே கிடையாது. ஸோ ஐ ஹவ் பிளான்ட் எவ்ரி திங் ஃபார் ஃப்யூச்சர். ஆனால் இப்போ கலியுகம், ஜனங்க எங்கெங்கேயோ போய் அலையிறாங்க. நல்லா அலையிட்டோம், எனக்கு என்ன போச்சு. இந்த இடத்துல நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை, நானே பணக்காரன் தான், எனக்கு ரொம்ப வசதி இருக்குது, நான் ஏன் போய் சொல்லணும், எனக்கு ஒரு வசதிக்கும் பஞ்சம் இல்லை. இப்போ எங்கெங்கேயோ போய் அலைகிறாங்க. ஏதோ ஒரு சினிமா பாட்டு இருக்குது, இருக்கும் இடத்தை விட்டு
இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. இது போக 40,000 புக்கு இருக்கிற லைப்ரரி இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் வேண்டிய புக்கெல்லாம் நாங்களே வச்சுருக்கோம். அது மாதிரி எவ்ரி திங் ஹஸ் பீன் பிளான்டு. இதெல்லாம் எதுவும் நான் இன்றைக்கி தான் பண்ணணும் இல்லை, இதெல்லாம் நான் பண்ணியே 15-20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறதும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. இங்கே பெருக்கிறது, மொழுகிறது, பூஜை பண்ணுறது, உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, உங்களுக்கு கை கழுவு தண்ணி கொடுக்கறது எல்லாமே. ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் ஒன் டேன்னுவாங்க. ஒரே நாளில் ரோமாபுரி உருவாக்கப்படல. அந்த மாதிரி இது கிராஜுவலாக இந்த சிஸ்டம் டிசிப்ளின் எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த 3 கோயிலில் யாகம் நடக்குது. இந்த பிள்ளையார் கோயிலில் ஒரு யாகம் நடக்குது, துர்கா கோயிலில் தனியாக யாகசாலை இருக்குது, பெருமாள் கோயிலில் யாகசாலை இருக்குது. 3த்துக்கும் செப்பரேட் டீம்ஸ் இருக்காங்க. இப்படி எல்லா வகையிலையும் அழகாக பிளான் பண்ணி இன்னும் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கோம். சரி, சாமி இருக்காங்க, சாமிக்கு இங்கே இல்லாதது இல்லை, பார்த்து பார்த்து பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் கன்செப்ட். இத்தனைக்கும் நான் யார்கிட்டையும் வந்து நீ என்ன இந்த மாதிரி மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் கூட்டுறேன் 4 நாள் கொடுக்குறேன்னு கேட்டதே கிடையாது. என் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் ஜனங்களுக்கு புரிகிற காலம் வர்றபோது நம்முடைய உயரங்களை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இல்லைன்னா அவங்க சாமின்னா ஏதோ ஒரு தாடி வச்சுருக்கணும், கையில் வாத்து ஓட்டுற குச்சி வச்சுருக்கணும், காவி கட்டின்னுக்கணும்னா அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். திருப்பதி பெருமாள் இருக்கிறாரு, அவருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 1 லட்சம் ரூபாயில் வேஷ்டி புடவை கட்டுறாங்க. அவர் என்ன சாமியாரா? தாடி வச்சுன்னு இருக்கார் திருப்பதி பெருமாள். அதனால் பகம்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. கனவான், கல்விமான், புத்திமான், தனவான், அந்த மாதிரி பகவான்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. பகவான்னா என்ன? எதுக்குமே பஞ்சம் இருக்கக்கூடாது. அதுதான் பகவானுடைய குவாலிட்டி. நான் நிஜமாகவே எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு ஆள். அதனால் நான் நீ ஒத்துக்கினாலையும் ஒத்துக்கலைனாலையும் நான் பகவான். எனக்கு அதாவது எந்த தேவையும் இல்லை, ஆனால் எல்லாமே என்கிட்ட இருக்குது இல்லையா? அதனால் மக்களுக்கு இன்னும் புரியல. ஒரு காலம் வரும், வருகிற போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நமக்கு என்ன அது வரைக்கும் நம்ம ஜாலியாக தானே உட்காந்து இருக்கோம் இல்லை? Question from Govindan sir. மேகநாதன் என்று அழைக்கப்பட்ட தனது மகன் இந்திரஜித் பிறப்பின் போது அவன் யாராலும் வெல்ல முடியாத, மரணிக்காத ஒரு பலசாலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ராவணன் நவ கிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அவற்றை இந்திரஜித் ஜாதகத்தில் 11வது இடத்தில் அமர வைத்தான் என்றும், சனி பகவான் மட்டும் அவன் கட்டளையை மீறி மாந்தியை 12வது இடத்தில் அமர வைத்தார் என்றும், அதனால்தான் போரில் லக்ஷ்மணனால் அவன் வதம் செய்யப்பட்டான் என்றும் வால்மீகி ராமாயணம் கூறுகிறது. ராவணனை போன்ற ஒரு தீவிர சிவபக்தனால் இது போன்ற நவகிரகங்களை தன் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியுமா? அப்படி முடியும் என்றால் அந்த நவகிரகங்களை வைத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் எவ்வாறு ஸ்ரீராமபிரானால் போரில் வதம் செய்யப்பட்டான்? இது தானாகவே அமையும். மகாபாரதத்தில் பீஷ்மர் இருந்தார். பீஷ்மருக்கு என்ன வரம் இருந்தது? சுயம் சிந்தன மரணம் உள்ள ஜாதகம். சுயம் சிந்தனம்னா என்ன? அவர் நினச்சாதான் சாவார், இல்லைன்னா சாவே மாட்டார். ஸோ சிகண்டியை நிப்பாட்டி பீஷ்மரை ஏமாற்றி அவரில் அம்பு செலுத்திடுறாங்க. ஆனால் அவருக்கு எப்போ நினைக்கணுமோ அப்போ தான் சாக முடியும். அதனால் உத்தராயண புண்ணிய காலம் வரணும்னு சொல்லி அம்பு பட்டிக்கல அப்படியே யுத்த காலத்தில் அவர் பாட்டிக்கு படுத்துன்னு இருக்கார் ஜாலியாக. ஏன்னா அவர் நினச்சா தான் சாவார். ஸோ ஃபுல் மகாபாரத யுத்தம் 18 நாளில் முடிஞ்சு எல்லாம் ஆகி உத்தராயண புண்ணிய காலம் வருது. அப்போ கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர்கிட்ட சொல்கிறார், உங்கள் பீஷ்மர் தன்னுடைய உயிரை பிரிக்க போகிறார் உடலிருந்து, அவர்கிட்ட நீங்கள் நல்ல விஷயம் நாள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவர் போயிட்டாக்கா அப்படின்னு. ஸோ பஞ்சபாண்டவர்களை கூட்டின்னு கிருஷ்ணர் அங்கே வர்றார். இவங்களை பார்த்த உடனே பீஷ்மர் ரொம்ப சோகமாக அழுகுறாரு. இவங்க கேட்குறாங்க, தாத்தா நீங்கள் எவ்வளோ தைரியசாலி, மலை குலைந்தாலும் நிலை குலையாத மாவீரனாச்சு, நீங்கள் எதுக்கு அழுவுறீங்கன்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இதோ இருக்கான இந்த கிருஷ்ணன், இவன் சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபமானவன். இவன் உங்கள் கூட இருந்து காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொரு நேரமும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவ்வளோ ஹெல்ப் உங்களுக்கு கிருஷ்ணகிட்ட கிடைச்சக்கூட நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில் இல்லையா? இந்த கிருஷ்ணன் மாத்திரம் இல்லாமல் இருந்தால் உங்கள் கதை என்ன ஆயிருக்கும்? கந்தலாயிருக்கும். நரிப்படுமோ, நாய்ப்படுமோ, தறிப்படுமோ, சொல்லத்தான் படுமோ, அதை நினச்சி எனக்கு அல்கல்லியாக வருதுரா அப்படின்னாராம். அதனால் மகாபாரதத்தில்
சுயம் சிந்தன மரணத்தோடு இருந்த ஒரு பீஷ்மரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மாதிரி உலகத்தில் 7 பேர் சிரஞ்சீவிகளாக இருப்பாங்க. அதில் ஆஞ்சநேயர் ஒருத்தன். ராமாயண யுத்தம் முடிஞ்சு ராமர் சொல்கிறார், ஆஞ்சநேயா வந்த வேலை ஆயிடுச்சு, வா போகலாம், திருப்பியும் வரும்போது உன்னை கூட்டுன்னு வரேன்னு சொல்கிறான். நான் போய்க்கு வராமா, நான் கூட வரலன்னு. என்னடா ஆச்சு உனக்குங்கிறார். நான் உலகத்தில் இருந்து அங்கே வந்து நித்தியசூரிகளோடு உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறேன், உலகத்தில் இருந்து நான் உன்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணது எப்படி, சுக்ரீவனுக்கு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்படி, நான் வந்து தாரையை வந்து திருப்பியும் வாலிக்கிட்டேருந்து வதம் பண்ணி கூட்டின்னு வந்து சுக்ரீவனுடைய இணைய வச்சது, இப்படி ஒவ்வொரு சீனாக அசைப்போணும். எப்படியெல்லாம் நான் உனக்காக ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தேன், நீ என்கிட்ட எப்படியெல்லாம் லவ் பண்ண, இதெல்லாம் யோசனை பண்ணும். ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க திருப்பியும் வந்துடுறாங்க, நந்தி கிராமத்துக்கு வந்துடுறாங்க நம்ம அயோத்தியில். இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்துக்கினே வராங்க இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றதுக்கு உதவினவங்களுக்கெல்லாம். ஆஞ்சநேயருக்கு சீதை தன் கழுத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நவரத்ன மாலையை கட்டி போடுறா. இந்த ஆள் அந்த ஒன்று எடுத்து வாயில் கடிச்சு பார்த்துட்டு அந்த மாலையை தூக்கி போடுறான். சீதைக்கு ஒரு மாலை ஆகி போகுது, நம்ம எவ்வளோ ஆசையாக வச்சுருக்கிற மாலையை இவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னு. அப்போ ராமர் கேட்குறாரு, என்ன ஆச்சு ஆஞ்சநேயா, ஏன் இப்படி தூக்கி போட்டேன்ட்டு. அந்த மணியில் பார்த்தேன், நீ இல்லை, ராமர் இல்லாத எந்த ஒரு விஷயமும் எனக்கு வேணாம் அப்படின்னு. அப்போ சீதை கோவம் வந்து இது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு. அப்போ அவர் தன்னுடைய நெஞ்சை இப்படி பிளந்து காட்டுறாரு. அதில் ராமலட்சுமண பரதர சர்க்கரங்களோட அப்படியே காட்சி இருக்குது. இதுதான் புறநானூற்றில் வருது. என் நெஞ்சு திறப்பா நிற்கான்கோரேங்கிறார். என் நெஞ்சை திறந்து யாருன்னா பார்த்தா அங்கே ஒன்று தான் ஏன் பார்ப்பாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவர் நான் எனக்கு மகேந்திரகிரியில் தவம் பண்ணணும், நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு போன்ட்டு மகேந்திரகிரியில் போய் உட்காந்துட்டார். மகேந்திரகிரி எங்கே இருக்குது, கன்னியாகுமரி நாகர்கோயில் பக்கத்தில் திருக்குறுங்குடின்னு ஒரு இடங்குது. அந்த இடத்துலேருந்து நேராக மலை மேலே போனால் ஒரு பக்கம் மகேந்திரகிரி மலை, இன்னொரு பக்கம் நம்பி மலை. நம்பி மலை பெருமாள் மலை, மகேந்திரகிரி மலை சிவனடி மலை. நாங்கள்லாம் போயிருக்கேன், தனியாக போய் காட்டில் உட்காந்துட்டு இருந்த காலங்களெல்லாம் இருக்குது. யாரும் போக முடியாது, ஏன்னா அங்கே போர்டு இருக்கும், இது இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் வரப்படாது, இது எச்சவனம் அப்படின்னு இருக்கும். எச்சவனம்னா என்ன ஆகும், நீ அதை தாண்டி போக முயற்சி செஞ்சேனாக்கா நீ வந்து நாயாட்டம் 2 கையை முன்னால் வச்சுன்னு குழச்சின்னு மரத்தை சுற்றி சுற்றி ஓடி வருவேன். அந்த மரத்துலேருந்து கிளைகள் வந்து ஒன்று இப்படி கட்டி பிடிச்சிக்கும், இப்படிலாம் இருக்குது. அதனால் அவ்வளோ சீக்கிரம் அங்கெல்லாம் போக முடியாது. அங்கெல்லாம் போகணுன்னா விரதம் இருக்கணும், மலத்தை கட்டு அப்படின்வாங்க. அதாவது யூ ஷுட் கோ பியாண்ட் ஆல் திஸ் பொல்யூட்டிங் தி ஃபாரஸ்ட்டு, அந்த மாதிரி நிலைகளெல்லாம் தொட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நம்பிமலைக்கும் போயிருக்கேன். நம்பிமலைன்றது எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா, நீ திருக்கணங்குடியிலேருந்து இப்படி போனால் மகேந்திரகிரி மலை, இப்படி போனால் நம்பி மலை. அங்கே மலை மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும், பக்கத்தில் ஆறுலாம் ஓடின்னு இருக்கும். அங்கேருந்து நீ நடந்து மேலே போகணும். போனேன்னா பல காட்சிகள் இருக்குது. பறக்கிற பாம்பு இருக்கும், பல விஷயங்கள். தட்சன் கொடைன்னு ஒரு இடம் இருக்குது, தட்சகன் 1000 நாக தலையோடு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜோதி புல்லுன்னு இருக்குது. எப்படி நீங்கள் காரில் போகிற போது ஃப்ளோரசன்ட் லேம்ப் போட்டாக்கா எல்லா இடத்துலையும் ஏதோ விளக்கு போட்ட மாதிரி தெரியுதா இல்லையா சிக்னல்லாம், அந்த மாதிரி அங்கே ஜோதி புல்லுன்னு ஒன்று இருக்குது. அணையா விளக்குன்னு ஒன்று இருக்குது. யார் ஏற்றுறாங்கன்னு தெரியாது, ஆனால் விளக்கு அணையவே அணையாது. அதே மாதிரி தீர்த்த கட்டங்கள் இருக்குது, சீதா தீர்த்தம், ராம தீர்த்தம், அது மாதிரி. அந்தந்த தீர்த்தத்தில் அவங்க தான் குளிக்கணும். நம்மலாம் போனால் கூட ஏதோ ஜகில் மகில் தண்ணி எடுத்து தலைமையில் தெளிச்சின்னு வரலாமே தவிர இறங்கி குளிக்கக்கூடாது. ஏன்னா தே நீட் த பியூரஸ்ட் ஆஃப் க்ளீன்னஸ். அதனால் அவங்களுக்காக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தீர்த்தம் வச்சுலாம் வச்சுருக்காங்க. மகேந்திரகிரி மலையில் அப்படி தான். நீ கீழே போகிற போது மத்தியாஸ் எஸ்டேட்னு ஒன்று இருக்குது, பழைய எம்பியாக இருந்தார் நாகர்கோயிலுக்கு மத்தியாஸ். அங்கேருந்து நீ மேலே போனேனாக்கா முதல்ல முருகனுடைய சுப்பிரமணியர் பாதம்னு இருக்குது. ஒரு கல் மேலே முருகன் நின்று இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது என்ன எதுன்னெலாம் உபதேசங்கள் கொடுத்த இடம் அது சுப்பிரமணியப்பா. அதுலேருந்து ஒரு 2 மைல் போனீங்கன்னா அந்த இடத்துல ராகு தீர்த்தம்னு இருக்குது. நிஜமாகவே அங்கே ராகு இருக்கார், ஒரு கிளை மூஞ்சி பாம்பு உடம்பு இல்லையா, அந்த மாதிரி நல்லா இவ்வளோ நீட்டு இருக்கும், நான் பார்த்துருக்குறேன். ஸோ இப்படி அந்த இடத்துல ஒரு சின்ன குகமாக இருக்குது. அங்கேருந்து நீ மேலே போனால் பஞ்சவடின்னு அங்கே 5 குழி இருக்குது. அதில் வந்து உலகம் அழியிற நேரத்தில் ஜனங்கள்லாம் போனாக்கா அந்த அமிர்தத்தை குடிச்சிட்டு அப்படியே தேவர்களாக சத்தியுகம் ஆரம்பிச்சுடுவோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே போனால் தான் இப்படியே நீங்கள் போயினே இருந்தீங்கன்னாக்கா அங்கே இந்த ராக்கெட் ஸ்டேஷன்லாம் இருக்குது இல்லையா, கவர்மெண்ட் அது அந்த சைடில் வரும். அதே மாதிரி ஒரு அம்மன் கோயில் இருக்காங்க, அந்த காட்டிலலாம் நான் போகாத இடமே கிடையாது. ஸோ எல்லாம் நிறைய அதிசயங்கள் இருக்குது, ஆனால் எல்லாராலையும் போக முடியாது.
அதாவது விரதம் இருக்கணும், உனக்கு அங்கே போகிறதுக்கு பவர் இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா எல்லோரும் போயிட முடியுமா? இப்போ நானே அங்கெல்லாம் போகிறேன்னாக்கா முதல்ல திருப்பதிக்கு போனேன், ஒரு மொட்டை போட்டேன். அதுக்கப்புறம் நேராக ஹரித்வார் ரிஷிகேஷில் போய் கும்பமேளா நடந்தது. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற சாமியாருங்களுக்கெல்லாம் டென்ட் போட்டு கொடுக்குறதுல ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் பண்ணி அவங்க சக்கரை பொங்கல் கொஞ்சம் கிள்ளி கொடுப்பாங்க, கேசரி, அது ஒரு வாய் சாப்பிட்டு உட்காந்துன்னு இருக்கிறது. அப்போ அப்படியே தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். சுற்றி கடைசியில் என்னை கூட்டின்னு போகிறதுக்கு ஒரு ஆள் டாட்ஜ் பண்ணியிருந்தார். எப்படி ராமானுஜர் 18 தடவை திருக்கோஷியூரை ஈகைச்சாரா அவங்க குரு, அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தார். சிந்தலச்சேரி, லாடசங்கிலி, சீங்குழல், பொன்னையாசாமின்னு. ஒவ்வொருத்தரையும் நான் மெட்ராஸ்லேருந்து பஸ் ஏறி சின்னமனூர் சிந்தலச்சேரிக்கு போவேன். அப்போல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு டீ கடை தான் இருக்கும். உட்காந்து இருப்பேன். அவர் வருவார், பார்த்தா இப்படி ஜடாமுடியெல்லாம் வச்சுன்னுட்டு தொடை வரைக்கும் ஒரு காவி துண்டு கட்டுக்கின்னுட்டு தாடியெல்லாம் வச்சுன்னுட்டு இருப்பார். கையில் ஒரு ஜல்லுன்னு லாடு சங்கிலி வச்சுன்னு இருப்பார். அவர் என்னை பார்த்துட்டு வா போகலான்னு கொச்சனூர் கோயில் கூட்டின்னு போய் எங்கள் சனீஸ்வரனுக்கு ஒரு விளக்கேற்று இன்னும் ஒரு நேரம் வரல போன்னுவார். இந்தமாரி நான் எவ்வளோ தடவை போயிட்டு வந்துக்கிறேன் மெட்ராஸ். ஒருத்தர் கோவம் வந்தான், என்னானாலும் பரவாயில்லன்னு திருப்பதி போய் மொட்டை போட்டு ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லாம் போயிட்டு நேராக நானே போனேன் திருநெல்வேலிக்கு. யார் தெய்வம் வேணான்னு சொல்லிட்டு. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் சங்க தலைவர், எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஆள் சொல்கிறாரு, அண்ணாச்சிக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்திருக்காரு, நீங்கள் உங்களை கூட்டினார் சொன்னார். அவங்க வீட்டுக்கு போனேன். என்ன சார் எங்கள் ஊர் பக்கம் வந்திருக்கீங்கன்னாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி மகேந்திரகிரிக்கு போக போகிறேன். அப்போ அவர் அழகர் நம்பியார்னு ஒரு வக்கீல், அதுக்கப்புறம் அனந்த கிருஷ்ணன் ஒரு வக்கீல், அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இவரை கொண்டு போய் ஒரு ஆளை போட்டு காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வாங்கன்னார். அவங்க அந்த ஊர் பூரா தேடுறாங்க. அங்கே நம்பி தலைவன் பட்டேன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவங்களெல்லாம் கேட்குறாங்க, அவங்க சொந்தக்காரங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் இது புல் வெட்டுறதுக்கு தான் போவோம், காட்டுக்கெல்லாம் போனதே கிடையாதுன்னு. ஒரே ஒரு ஆள் அண்ணாமலையோ அருணாச்சலமோ, அவன் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் போயிருக்கேன். சரின்னா அவன் என்னையும் அந்த ஆளையும் கொண்டு போய் அங்கே யானைக்கட்டி தம்புறான் கோயில்னு இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு ஓலை படிப்பாங்க, படிக்கிற போது ஒரு யானை வந்து நின்றுட்டுருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு பேர் யானைக்கட்டி தம்புறான் கோயில். அங்கே விட்டுட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போது அந்த ஆள் என்னை கொண்டு போய் அந்த இதில் விட்டார். அதாவது முதல்ல காலை பிடிக்கிறதுக்கு வந்தது இல்லையா, யானை காலை முதல்ல அந்த இடம், அது வரைக்கும் என்ன கொண்டு போய் விட்டுட்டு இதுக்கு மேலே தெரிய சமயம் அவர் விட்டார். அப்போ நான் மெட்ராஸில் ரொம்ப வருஷமாக இருக்கிற ஆளுக்கு எனக்கு காட்டை பற்றி என்ன தெரியும். ஸோ ஆறுன்னா வழின்னு அர்த்தம். அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும்னுவாங்க. அதனால தான் ஆற்றுப்படை நூல்கள்னு வச்சு. ஸோ எங்கே அருவி கொட்டுதோ அதை அடையாளம் வச்சுக்கணும். அருவியில் இப்படியா ஏறுவேன் நீயே, அதனால் அருவி அடையாளம் வச்சுன்னு இப்படி போய் அருவி எங்கே அப்படி நடக்கணும். இப்படியெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு அந்த காட்டிலெல்லாம் போய் ஒரு 9 நாள் இருந்தேன். எதுவுமே இல்லை, சோறு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே கிடையாது. 9 நாள் இருந்து பல அனுபவங்களை அடைந்த பின்னாலே இறங்கி வந்தேன். அப்போ யாருமே நம்ப மாட்டாங்க, இந்த ஆள் ஒரு ஆள் இந்த மாதிரி மேலே போயிட்டு திரும்பி வந்திருக்கான்ட்டு. மாடசாமின்னு ஒருத்தர் அந்த எஸ்டேட்டில் வாட்ச்மேன் இருக்கிறார். அவர் தான் என்னை முதல்ல பார்த்தார். இந்த மாதிரி சாமி போனாருன்னு தெரியும், ஆனால் திரும்பி வருவாரான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் நிறைய தடவை போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பழகி போச்சு, காடு எனக்கு ரொம்ப பழகி போச்சு. நான் தன்னந்தனியே எங்கே வேணால் போயிடுவேன், எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா எனக்கு 1984 ஜனவரி 26 வாழ்கிற காலத்திலே டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. எப்படி ஒரு மதுரையை சேர்ந்த வெங்கட்ராமன் வாழ்கிற காலத்திலே தன்னுடைய மரணத்தை பார்த்து ரமண மரிஷி ஆனாரோ, அந்த மாதிரி நான் வாழ்கிற காலத்திலே என்னுடைய டெத்தை பார்த்துட்டேன். அதனால் எதை பற்றியும் பயம் இல்லை, எங்கே வேணாலும் விட்டுட்டு நான் பாட்டுக்கு தனியாக இருப்பேன். அதுக்கு பின்னால் நல்லா பழகிட்டு என்ன பண்ணுவேன், நேராக பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்லையாவது இறங்குவேன், இல்லை எங்கள் இறங்கி அங்கே வந்து பால் கோவா வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் 1 கிலோ அரிசி வாங்கிக்குவேன். நேராக காட்டுக்கு போயிட்டு நான் பாட்டுக்கு அங்கே 3 கல் வச்சு நெருப்பு மூட்டி அதில் சுடு தண்ணி காய்ச்சி ஒரு பால் கோவா போட்டு நல்லா கலக்கி குடிச்சிடுவேன். அதுதான் காப்பி டீ சப்ஸ்டிடியூட்டு. அதுக்கப்புறம் போட்டு அந்த ரைஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு கைப்பிடி போட்டு கஞ்சி மாதிரி வச்சுக்குவேன். போகிற போது அந்த காலத்துலலாம் 4 ரூபாய்க்கு ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் கிடைக்கும் அம்பாசமுத்திரத்தில். ஸோ அதில் ஒரு ஊறுகாய் தொட்டுன்னு கஞ்சி குடிச்சிட்டு காட்டில் உட்காந்துருப்போம் ஜாலியாக, ஏதோ பிக்னிக் போகிற மாட்டேங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்க மாட்டீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த உயர்ந்த நிலைகளை நான் அடைந்தேன். இந்த உயர்ந்த நிலைகளை அடைஞ்சால் என்ன ஆகும்னா, நீ என்ன மாதிரி ஜாலியாக உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். இல்லை, இதெல்லாம் நான் தானே பண்ணுறேன். ஆனால் உனக்கு எந்த தெய்வம் யாருதும் தேவைப்படாது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு பத்திரிக்கை ஹேமமாலினின்னு ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க என் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாங்க. இந்தியாவில் இருக்கிற டாப் அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட கொடுத்தாங்க, கைரேகை நிபுணர்கள் கிட்ட கொடுத்தாங்க,
இந்த மாதிரி நாடி ஈடி எல்லாருக்கிட்டையும் கொடுத்து நான் யாருன்னு சொல்லலை, இதுக்கு என்ன பலன்னு சொல்லி என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில். அதில் அவங்க எழுதுகிறாங்க, இந்த ஜாதகமும் மகாபாரத பீஷ்மர் ஜாதகமும் ஒன்று, 2 பேரும் சுயம் சிந்தன ஜாதகம் உள்ளவர்கள். இவங்க நினச்சா தான் சாவாங்க, இல்லைன்னா சாவே மாட்டாங்க அப்படின்னு. சுயம் சிந்தனம்னா தானாக நினச்சா தான் சாவு, இல்லைன்னா டெத்து கிடையாது. பாம்பன் சுவாமி சொல்லுவார், மரண பிரமாதம் நமக்கு இல்லையாமோ அப்படின்வார். அந்த நிலைகளை கொண்ட ஒரு ஜாதகர். அதை விட அதிசயம் அவங்க சொன்னது, காஞ்சி மகாபெரியவர் ஜாதகமும் இந்த ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அவருடைய வழிமுறைகள் வேறு, என்னுடைய வழிமுறைகள் வேறு. ஆனால் ஜாதகத்தில் சனியும் கேதுவும் எங்கிட்டையும் உச்சம், அவர்கிட்டையும் உச்சம், எக்ஸால்ட்டட்னு சொல்லுவாங்க. அதனால் 2 பேர் ஜாதகம் ஒன்று. இவங்க எதை அச்சீவ் பண்ணணும்னு உலகத்தில் வந்தாங்களோ அதை அச்சீவ் பண்ணாமல் போக மாட்டாங்க அப்படின்னாரு. நான் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ காஞ்சி வீட்டில் மகாபெரியவர் இருந்தார். நீ காஞ்சி மடம் போயிருந்தால் தெரியும். அவங்க மடத்தை எப்படி வச்சுருக்காங்க, நான் எப்படி வச்சுருக்கேன்றது நீயே பாரு. அவருடைய வேலை வேறு. அவர் வேதத்தை காப்பாற்றுறதுக்காக வந்தார். அதனால் வயசு பிராமணர்லாம் போனால் உங்கள் பெரியவாள்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் நீ வேதம் படிக்கணும், அதுவும் பட்ச பரிகாரமாக ஆஃபீஸுக்கும் வேதம் இப்படிலாம் சொல்லியிருந்தார். எனக்கு அந்த வேலை கிடையாது. எனக்கு என்ன வேலை, உங்களுக்கெல்லாம் வழி சொல்கிறது தான் வேலை. என்னை பற்றி அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே காக்கபூஜெண்டர் ஓலைன்னு ஒன்று இருக்குது. நம்பர் 9 ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் ரமணி குருஜின்னு இருந்தார். இப்போ சேலியூரில் இருக்குது. அவர்கிட்ட வடநாட்டில் டிடிகே சேல்ஸ்மேனாக இருந்தபோது ஹரித்வார் ரிஷிகேஷில் யாரோ ஒரு ஓலைக்கட்டை கொடுத்துட்டு படினாங்க. அது அவர்கிட்ட இருக்குது. காகபூஜெண்டர் ரிஷி எழுதுது. அதில் என்னை பற்றி வருது, அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்த நல் பெருமைதனை இளவுலகத்து படைக்க அருளாக எழுந்தனல் மாதவனே. நிறைய தவம் பண்ணவன் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கேன். அதை விட அவர் சொன்னது, காலத்தால் மாலவனாய், இந்த கலிகாலத்தில் நீ தான் பெருமாள். காலத்தால் மாலவனாய் அருள் வெங்கடத்தோனே பூரணம் கொண்டு பொருந்திய பாலக நீ ஆகி, நீ தான் வெங்கடாதிபதி, வெங்கடாதிபதி தான் நீ தான். ஒளியாய் ஓந்து பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய், தெய்வ வடிவம் கொள்வாய். உலகத்தில் எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ அங்கெல்லாம் நீ இருப்ப, உனக்குன்னு ஒரு தெய்வ வடிவம் உருவாகும். அப்போ நம்ம பெருமாள் கோயிலில் இருக்கிற வடிவம் என்னது தான், ஒரு வெங்கடாதிபதி, ஒரு பக்கம் வராகர், ஒரு பக்கம் நரசிம்மர், பாதி சிவன் பாதி சக்தி, அந்த அவதாரங்களும் சேர்ந்த ஒரு வடிவம். எனக்கு கிடைச்ச வடிவம் அது, நான் செய்த தவத்துக்கு எனக்கு கிடைச்ச வடிவம். இதெல்லாம் அந்த ஒலியில் வருது. இப்படி எவ்வளவோ அதிசயங்களை நம்ம பார்த்துட்டோம். இவ்வளோ பெரிய புக் இருக்குது என்னை பற்றி, நாடிகள் போற்றும் நாயகன்னு சொல்லி. அதில் எங்கெல்லாம் நாடி இருக்குதோ, ஓஷியார்பூரில், பஞ்சாபில், அதுக்கப்புறம் இங்கே பராசர ரிஷி நாடின்னு பண்டல வெங்கட நாயுடு ஸ்ட்ரீட் ட்ரிப்ளிகேண்டில் இருந்தார் நடராஜ் சர்மான், ஐன்ஸ்டீனுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். இப்படி நிறைய இடங்களில் ஓலைகள் அது இதெல்லாம் படித்து என்னை பற்றி எல்லாம் அதெல்லாம் தொகுத்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க. ஸோ எல்லா புக்லேயுமே உலகத்தில் பெரிய அதிசயங்கள் நடக்கும் போது அதெல்லாம் செய்கிறதுக்காக தான் இவர் உலகத்தில் வந்திருக்காரு அப்படின்னு வரும். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் வரும். அதே மாதிரி இங்கே விழுப்புரங்கிட்ட ஒரு சாமியார், அவர் ஒரு நாளைக்கு ஒரு இட்லி தான் சாப்பிடுவார். ஒவ்வொரு நாளும் போய் திருவண்ணாமலையும் மலை சுற்றிட்டு வருவார். அதுதான் அவருடைய வழிமுறை. அவர் இங்கே வந்திருந்தார் ஒரு தடவை. இங்கே வந்தபோது அவர் என்னை பற்றி என்ன சொன்னார்னு படிக்க சொல்ல நம்பர். அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச. அண்ணாமலையாருக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. நான் திருவண்ணாமலையே கடந்த நாட்களெல்லாம் இருக்குது. எப்பயுமே சாமிக்கு எதிரில் உட்காந்துருப்பாங்க கழுவிக்கிட்டோம். எனக்கு அவருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ சொல்கிறார், அண்ணாமலையார்னு ஒரு உத்தரவுப்படி நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சுவாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம் நீங்க. சட்டையை கழட்டி போடு. சாமி குட்டி, எல்லோரையும் கரையேத்திட்ட நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட. ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க. உன்னை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க. படிப்பு கொடுத்திருக்க. ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை.
காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை. ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதினி. போன பிறவியில எந்த பாவமும் இல்ல, இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. கர்ம வினை அப்படின்னா உன்னோடதான் என்ன, வர எல்லார்கிட்டையும் நீ வாங்கறது தான். எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு, நான் பண்ணியாச்சு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை, எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சுவாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில ஜோதியில உங்க ஆத்மா கலந்துடும். திருவண்ணாமலையில உங்களுக்குன்னு இடம் இருக்கு. முருகனுக்கு ஒரு இடம் வச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். முருகன் சேஷாத்ரி சுவாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில், இதெல்லாம் செய்யற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன் அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்னும் வராது. பரிபூர்ண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்துல சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாம உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இதெல்லாம் அவரு சொன்னது. இங்கே வந்து அவர் சொல்லிட்டு வந்து, அதனால் கிரேட் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் இன் திஸ் வேர்ல்ட். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கோம். அதெல்லாம் நடக்கிற போது இப்போ வந்திருக்கிற யுத்தமெல்லாம் கூட அதுக்காக தான் வந்திருக்கு. பெரிய அளவுக்கு இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஃபார் எ ஃபியூ இயர். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடவுளுடைய ஆட்சி இந்த உலகத்தில் வரும். நல்லவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. உலகத்தில் நல்ல சுரர் வாழ பாடு. முருகனை பற்றி ஒரு வரி இருக்கும். அசுரர்கள்லாம் அழியணும், தேவர்கள்லாம் நல்லா இருக்கணும். வல்ல சூரர் மாள நல்ல சூரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவேனை. வள்ளி படர்ச்சாரல் வள்ளிமலை மேவும் வள்ளி மணவாள பெருமாளே. அல்லி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடலையும் அள்ளவினிதாகி நள்ளிரவு போலும் உள்ளவினையார தனமாறும். இல்லுமிளையோரும் மெல்லையலாக வல்லருமை மாய சமனாரும். இதெல்லாம் பாட்டு. ஸோ எனக்கு நிறைய திருவண்ணாமலையில் அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. நான் சொல்கிறத விட இங்கே ட்ரிபிள் கேனில் ஒருத்தர் இருந்தார், நடராஜ் சர்மான், ஐன்ஸ்டீனோட அச்சன்ட்டு சொன்னேன். அவர்கிட்ட சமஸ்கிருதத்தில் ஒரு ஓலை இருந்துச்சு, பராசர ரிஷி எழுதுந்து. அதில் என்னை பற்றி வர்றதை படிக்க சொல்கிறேன் பாரு. உன் முன் பிறவியில் துர்கை குலதெய்வம். இப்பிறவியிலும் அவள் அருள் உன்னுடன் பரிபூரணமாக இருக்கிறது. நீ நியம நிஷ்டைகளோ மந்திர தந்திரங்களோ வேத வியாக்கியானங்களோ செய்யாமலேயே மிகப்பெரிய யோகிகளும் அடைய முடியாத அருளை கோயில் குளம் சுற்றியே அடைந்து விட்டாய். இப்பிறவியில் சாக்ஷாத் தெய்வமே உன் குரு, மனிதன் அல்ல. மகாபைரவர் சித்தநாதர் அனுகிரகம் அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி. மகாபைரவர் சித்தநாதர்னா யாரு? ஐயப்ப சாமி. ஸோ அவரே உன் கையில் இருக்கிற மாதிரினா அவரும் நீயும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். தெய்வ கடாட்சத்தின் பலனை நித்தியமும் அனுபவிப்பாய். அற்புதங்களை தரிசிப்பாய். சித்திகள் உண்டு, ஆனால் சந்நியாசி இல்லை. தென்பகுதி 1984 11 பௌர்ணமிக்குள்ளே அஷ்டமா சித்திகளையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சத்தத்தை எழுப்புறது கூட கற்றுக்கிட்டேன் நான். எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ வென்ட் இன்டு ஞான மார்க்கம். இல்லைன்னா அதில் போய் மாட்டிக்கிட்டு இருந்த ஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டேன். அஷ்டமா சித்திகள் 84 ஜனவரியிலேருந்து நவம்பருக்குள்ளேயே பார்த்து முடிச்சிட்டேன். தென்பகுதியில் சிவசமாதி அடைந்த மகாயோகியின் அனுகிரகம் கிடைக்கும். சிவசக்தி லீலைகளை அனுபவிப்பாய்.
ஸ்கந்தநாதனுடைய குகை சம்பந்தமாக பல தரிசனங்கள், பூமியில் பாதாளத்தில் சித்தனால் மறைத்து வைக்கப்பட்ட சிலாமூர்த்திகள், உனக்கு பூர்வ ஜென்ம வாசனையால் லீலைகள் தரிசனமாகும். யோகினி மாதா அனுகிரகத்தால் மகா கணபதியின் பல வடிவங்கள் மூடிய சிலைகள் வைத்த இடங்களை காட்டும். மலை வாழ் ரிஷிகள் தரிசனம், உனது வாழ்க்கை ஆசிரமம் மேற்காத சந்நியாசி வாழ்க்கை. லோகக்ஷேமத்திற்கான தர்ம பிரவேசம், உனது மனுஷ சரீரமே தவிர அமானுஷ சக்தி உண்டு. வன பர்வத சஞ்சாரத்தால் ஆத்ம லாபம். திருவண்ணாமலை மகாக்ஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல் பேசுவான். இதெல்லாம் உனக்கு நம்பிக்கை வருதா? திருவண்ணாமலையில் முருகர் என்கிட்ட பேசியிருக்காருன்னா உனக்கு நம்பிக்கை வருதா? அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல் உனது வாழ்க்கை மாறிவிடும். புது மனிதனாக மாறுவாய். லௌகிகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் புத்தி எப்போதும் அமானுஷத்தில் தான் இருக்கும். தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆக்கர்ஷிக்கப்படுவாய். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாக்ஷாத் தெய்வமே வழிநடத்தி செல்லும். பூர்வ ஜென்ம வாசனையினால் தர்மத்தை தவிர இதர விஷயங்களில் உனது புத்தி போகாது. மலை மீது உள்ள யோகினி மாதா சித்தியாகிற போதுதான் உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். அது யாரு? கிருஷ்ணவேணி அம்மா. ஸோ அவங்க அங்கே உடம்பு விடுற போது நான் இந்த துர்கை கோயிலில் அவங்க ஆத்மாவை கொண்டாந்து உட்கார வச்சுட்டேன். அப்போ நம்ம துர்கை இருக்கு இல்லையா, அதில் அந்த அம்மாவுடைய பவர் வச்சுருக்கேன் நான். அவங்க யார்? ராமாயண காலத்தில் சபரியாக இருந்தாங்க, இன்னொரு பிரிவில் ஔவையாராக இருந்தாங்க, மதுரை மீனாட்சியாக இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த ஆத்மா சாரதா தேவி ராமகிருஷ்ணனுடைய மனைவியாக இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பிரிட்டு நம்ம துர்கை கோயிலில் வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம துர்கை கோயில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மகாத்மாவான சித்த புருஷனால் மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை காட்டி பிரகாசிக்கச் செய்யும். பூர்வ ஜென்மாக்களில் வன பர்வத ஆசிரமங்களிலிருந்து தவத்தை மேற்கொண்டதன் பலனாக பழனி, சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக ரகசியங்கள் உன் மூலமாக பிரகாசப்படுத்தப்படும். இதெல்லாம் நடக்க போகுது கூடிய சீக்கிரம். பழனியில் 9 விக்கிரகங்களை பண்ணி போகர் மறைச்சி வச்சிருக்காரு. பழனியில் இல்லை, அது பழனியிலேருந்து ஒரு 120-140 மைல் தள்ளி காட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு குகைக்குள்ளே. அண்டு அதை பாம்புங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அதில் ஒரு சிலை குரு பகவானுடைய அருளை குருவாய் வருவாய் அருள்வாய்க்கு பண்ணி அது வந்து பழனியில் பிரதிஷ்டை பண்ணும். அப்போ இந்த உலகத்தில் ஜனங்களுக்கெல்லாம் நல்ல புத்தியெல்லாம் வரக்கூடிய காலம் வந்துடும். ஆனால் அது வந்து இப்போத்துக்கு அது எல்லாம் தெரியும், நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த டைம் வர்றபோது எடுத்து வைக்க முடியும். அதனுடைய வழி எங்கே இருக்குதுன்னு சொன்னால், குருவாயூர் கோயில் இருக்கு இல்லையா, இதில் ஒரு மூலையில் எழுதியிருப்பான், இந்த இடத்துல இருந்து நீங்கள் பழனியை பார்த்து கும்பிடணும்னு சொல்லிட்டு. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு அம்பாள் கோயில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குளம் மாதிரி அம்பாள் கோயில் இருக்கும். அங்கேருந்து ஒரு வழி போகுது. அந்த வழிக்குள்ளே போனாக்கா அந்த பாம்புகள் காவல் காத்துனுக்கிற முருகன் சிலை கிடைக்கும். அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணுற ஒரு காலம் வரும் இப்போ கூடிய சீக்கிரம். அப்போ இந்த உலகம் மாறும். வன பர்வதத்தில் மகாகுரு அனுகிரகம் பரிபூரணமாக ஏற்படும். குருன்னு யாரு? சாட்சாத் தட்சிணாமூர்த்தி. இதெல்லாம் உனக்கு பரிபூர்ணமாக கிடைச்சது. எனக்கு கிடைச்சது. அதாவது நான் கைலாசம் 11 தடவை போயிருக்கேன். முதல் தடவை போகிற போது கங்கை தாயை பார்த்தேன், அதுக்கு முன்னாடி காயத்ரி பார்த்தேன், அப்புறம் முருகரை பார்த்தேன், ஓம் பர்வதன்ற இடத்துல பிள்ளையார் பார்த்தேன். இப்படி நான் பார்க்காத கடவுளுடைய வடிவங்களில் நான் பார்த்தது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி கேமராக்களில் காட்டி அதெல்லாம் கோயிலில் வேற எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு ரிஷி பத்தினி வடிவத்தில் சாட்சாத் சிவன் பார்வதியை கூட நான் கைலாசத்தில் வச்சு பார்த்துருக்கிறேன். புராதன அனுபந்தத்தால் வன பர்வதங்கள் மலைகளில் அதிக அனுகிரகம். சிதாகாச சமமான வன்னியாச்சல அருணாச்சலத்தில் ஜூலை 1, 1989 அன்று வியத்தகு முறையில் தெய்வ சத்தங்கள் காதில் ஒலிக்கும். இதெல்லாம் நடந்துச்சு. ஜூலை 1, 1989 காதில் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்க முடியும். நாங்கள் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு லைஃப்பில். ஜன்ம ஜன்ம சந்நியாசி சமான யோகம், பிறர்க்கான வாழ்க்கை, பரிபூரண பூர்வ ஜென்ம வாசனை, தெய்வீக சம்பந்தம் விடாது. சண்முகநாதனது அனுகிரகம் 1000 மடங்கு விருத்தியாகிக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிறதுக்கு நாளைக்கு 1000 மடங்கு முருகருடைய கிரேஸ் நம்மகிட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா. சாதுக்கள் சங்கமமும் யோகிகள் சகவாசமும் தான் எப்போதும். தெற்கே சித்த சிரேஷ்டரான போகரால் மறைத்து வைக்கப்பட்ட மூர்த்திகளின் இடத்தை அடையாளம் காட்டும் 9 விதமான நவபாஷாணத்தால் ஆன மூர்த்திகள்.
ஆச்சரியத்தக்க முறையில் ஜாதகருக்கு இந்த மகாபாகியம் காத்திருக்கிறது. ஜாதகர் மூலமாகத்தான் சித்த புருஷர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட தண்டபாணி மூர்த்திகள் வெளியாகும். சந்தேகமில்லாமல் நல்ல புகழ் ஸ்தாபிக்கப்படும். தர்மாத்மா என்று உலகம் முழுவதும் புகழடைவாய். இதெல்லாம் எந்த காலத்துலையும் சொல்லிட்டாங்க. அதனால் இதெல்லாம் நடக்க தான் போகுது. அந்த டைம் நெருங்கிடுச்சு. அதுக்கப்புறம் யூ வில் பி ஹாப்பி. எனக்கு பாபா ரொம்ப நாளாக தெரியும்டா அப்படின்ற மாதிரி. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இதெல்லாம் எதுவும் பெரிய அளவுக்கு பண்ணுறதுக்கு தான் கடவுள் அருளால் இவ்வளவையும் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கோம் நம்ம. ஸோ வி ஆர் ரெடி. காட்ஸ் வில் டிசைட் தட். எப்போ அவர் பெல் அடிப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம ரெடி. அடுத்த கேள்விக்கு போங்க. சபரிமலை, திருவண்ணாமலை, திருப்பதி போன்ற புனித தலங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வந்தால் நல்ல தரிசனமா என்று கேட்பதும் அதற்கு சூப்பர் தரிசனம் என்று பதில் சொல்லுவதும் இன்று ஒரு வழக்கமாக இருக்கிறது. கோவிலில் சாமிக்கு சாத்திய மாலையை நம் கழுத்தில் போடுவது, நின்ற இடத்திலேயே நீண்ட நேரம் சுவாமியை பார்ப்பது, சாமிக்கு படைக்கப்பட்ட நைவேத்திய பிரசாதமாக நமக்கு தருவது, இவற்றை வைத்துத்தான் சூப்பர் தரிசனம் என்று சொல்லும் வழக்கம் தற்போது உள்ளது. உண்மையில் கோவிலில் நல்ல தரிசனம் என்பது எது? கோவிலில் நாம் கும்பிடும் தெய்வத்தின் நிலையில் நம்மை நாமே தெய்வமாக உணர்ந்து கும்பிடுவதுதான் நல்ல தரிசனமா? விளக்கி அருள வேண்டுகிறோம். ஒரு என்ன சொல்கிறது, நம்மளே ஏமாற்றிக்கிறது. இதெல்லாம் நிறைய பேர் இந்த பார்பர் ஷாப்புக்கு போவானுங்க. போகிற போது ஃபோன் பண்ணி வேலாயுதம் வந்துக்கிறாரா இன்றைக்கின்னுவான். 4 பார்பரும் அதே கத்தி தான், அதே ஷேவிங் தான். இவனுக்கு அந்த வேலாயுதம் இருக்கிற போன தான் அவன் தலையில் கொஞ்சம் புட்டுன்னு அடிப்பான். அதில் ஒரு கிக்கு இவனுக்கு. அதே மாதிரி கோயிலுக்கு போகிற போது நீ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குருக்களில் யாரோ ஒரு குருக்கள் இருக்கணும். அந்த குருக்கள் தான் என்ன பண்ணுவார், இவனுக்காக ஸ்பெஷலாக பூஜை பண்ணுற மாதிரி இவன் பேரை 2-3 தடவை சொல்லி, அவன் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் ராஜாங்கத்வாரேன்னு 2 தடவை சொல்லி, பிஸ்னஸ் மேனாக இருந்தால் வியாபாரத்தில் லாபம் வரணும்னு சொல்லி இப்படிலாம் குளிப்பாட்டி, இதெல்லாம் ஜனங்களுக்கே ஒரு மித்து. கோயிலில் மாலை போடுறாங்க. சாமி இருக்கு இல்லையா, அவருடைய மாலை நம்ம கழுத்தில் போட்டாங்க, சரி ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்குன்னு எடுத்துன்னு தொலை. நிறைய பேர் கேட்கவும் மாட்டான். கோயில் அதை போட்டுட்டு அப்படியே சுற்றின்னு வருவான். ஏதோ இவன் போய் இலங்கை போரில் வெற்றி பெற்றுட்டு வந்த மாதிரி. வியாதி. அருணகிரிநாதர் இருக்கார், ராமலிங்க வள்ளலார் இருக்காங்க. அடையிலே என்னை மணந்த மணவாளா என் அலங்கல் அணிந்தார்களேன்னு வள்ளலார் சொல்லுவார். சின்ன வயசுலேயே நான் பிடிச்சிட்ட முருகா, அதனால் நான் பாடுற இந்த பாமாலையும் ஏற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அருணகிரிநாதர் அங்கே போகிறாரு, ஸ்ரீலங்கா கதிர்காமத்துக்கு போகிறார். அங்கே போய் என்ன சொல்கிறாரு, நீன் மார்தங்கு தாரை தந்த அருள்வாய்ங்கிறார். உன் மார் மேலே அந்த மாலை இருக்குது இல்லையா, அதை நமக்கு கொஞ்சம் கொடு அப்படிங்கிறார். நீன் மார் தங்கு தாரை தந்த அருள்வாய். என்னடா இது, கடவுள்கிட்ட இருக்கிற மாலை நீ கேட்குறேன்னா அதுக்கு அவர் விளக்கம் சொல்கிறார். இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே அப்படின்னார். இந்த உலகத்தில் நீ ஒருத்தன் தான் திருளா, நான் தானே கடவுள்னு சொல்கிறேன், அதனால் அந்த மார் மேலே இருக்கக்கூடிய மாலை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னார். இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே என் மார் தங்கு தாளை தந்தாருள்வாயே அப்படிங்கிற மாதிரி. இது அவங்கவுங்களுடைய லெவல் இருக்கு இல்லையா, லெவல் ஆஃப் திங். இப்போ நான் இருக்கேன், அண்டு நான் எந்த காலத்துலேயும் இந்த காலெல்லாம் விழாதீங்கன்னு சொல்லிட்டேன். காலில் ஏன் விழாதேன்னு சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் செய்திருக்கிற தவம் இருக்கு இல்லையா, இதுக்கு நிஜமாகவே என்னுடைய பாதம் விஷ்ணு பாதம். உனக்கு டவுட்டாக இருந்தால் படிக்க சொல்கிற மாதிரி, ஒரு காலிலேயே சந்திர சூரியன் இருக்க வேண்டாம். அப்போ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், எல்லா கடவுளையும் நம்ம உடம்புலேயே கொண்டாந்துட்டோம். The sun god himself is at his feet and so are the moon and stars. இது ஒரு காலில் இது வந்து சிஷ்டின்னு ஒரு ஆள் பங்களாதேஷில் இருந்தார் சாமி, பூட்டோக்கு குரு. அவர் சொன்னது, இவர் காலில் சூரியனும் சந்திரனும் காவல் இருக்கு அந்த மாதிரி. ராமர் பாதம், லக்ஷ்மி பாதம், ஆஞ்சநேயர் பாதம் என்று சொல்வோம். அந்த மாதிரி ஐயாவோட திருவடியை 2 கால் பாதங்களையும் இணைந்து வைத்து அதில் சந்தனமும் குங்குமமும் வைத்து அக்ஷதையை போட்டு புஷ்பங்கள் சார்த்தி வணங்குகிற மாதிரி தோற்றம் காமிச்சிருக்காரா எப்போதாவது?
இருக்கே, எல்லார் வீட்டிலும் அந்த மாதிரி போட்டோ இருக்கு. அந்த மாதிரி தோற்றம் எனக்கு தெரியுது. எல்லோரும் அவரை கடவுளாக பாவித்து வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் தெரியும், எல்லா நேரத்திலும் தெரியாது. அந்த நேரம்தான் இது. ஒரு காலத்தில் நீலங்கரையில் கோயிலெலாம் கிடையாது. நீலங்கரையில் ஒரு நாளைக்கு 3000 பேர் வருவாங்க, சாட்டர்டே சண்டே 7000 பேர் வருவாங்க. அப்போ நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு தீபாலங்கார சேவை இருக்கும். நானே நிற்பேன். எனக்கு ஒரு 400 மாலை போடுவாங்க. ஒரு நாள் 400 மாலை தூக்குனேன்னா கூணு சேர்த்து போடுவேன். நீ அப்படி நிற்பேன், அதை தாங்கிக்கிட்டு அப்படியே நிற்பேன். அப்போ எனக்கு தெரியும், என்னுடைய ஃபேஸுக்கு பதில் என் முகத்தில் வெங்கடாஜலபதி முகம் தெரியும், என்னுடைய காலுக்கு பதில் 2 தங்க கால் தெரியும். இந்த மாதிரி எத்தனையோ விதமான அனுபவங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தப்புறம்தான், கேளம்பாக்கத்துக்கு வந்தப்புறம்தான் அந்த சிலையை நம்ம பிரதிஷ்டை பண்ணோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரம அத்வைத்தம். இந்த பரம அத்வைத்தம் ஜனங்களுக்கு புரியல. நான் என்ன சொன்னேன், நம்ம எல்லாருமே கடவுள் தான், நான் கடவுள் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ இன்னும் தெரியாமல் இருக்க, அதுதான் மாயன்னு பேர் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருந்தேன் நான். கிருஷ்ணருடைய வாயில் அவர் பூலகத்தெல்லாம் காட்டிட்டார் யசோதைக்கு. அதெல்லாம் பார்த்தா கூட படவாராஸ்கல்னு வாயில் போட்டுன்னு மண்ணு தின்றியான் தான் கேட்டுன்னு இருந்தாவா இல்லையா? இல்லைனாக்கா பாருண்டான் பாருமிந்தான் பாரிடந்தான் பார் அளந்தான். பார் அப்படின்னா பூமியை சாப்பிட்டு காமிச்சான், துப்பி காமிச்சான், தூது போன போது நடந்து காமிச்சான், திருவிக்கிற பிரதானத்தில் அழுந்து காமிச்சான், பூமியெல்லாம் எடுத்தான் பாருன்னு. அந்த மாதிரி சில நிலைகள் இருக்குது. இப்போது இதில் திருவிளையாடல் புராணத்தில் வந்தி கழுவிக்காக சிவபெருமான் புட்டு சாப்பிட்டு போய் ஜாலியாக தூங்குறாரு. இப்போ அந்த அரிமர்த்தன பாண்டியன் அவரை அடிக்கிறான். அடிக்கிற போது அந்த அடி உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் படுது, எல்லார் மேலேயும் படுது. ஏன்னா அவர் தான் எல்லாருக்குள்ளேயும் ஈஸ்வர சர்வபூதானமும் இருக்கக்கூடிய ஆள் அவர் தான். ஆனால் அவர் சாப்பிட்ட புட்டு எல்லாருக்கும் வரவே இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு இதையும் நீங்கள் பார்க்கணும். இந்த புராணங்களில் வருகிற நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் பார்க்குற போது இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த தெய்வம்ன்றது என்ன, அதனுடைய கன்செப்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிற மாதிரி யார் தன்கிட்ட இருக்கிற கடவுளை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு இது என்னன்னு தெரியும். ஒன்றும் சிம்பிள் தான். இது வெளியே இருக்கிறதுக்கு என்ன பேர்? அண்டம்னு பேர். இதுக்கு என்ன பேர்? பிண்டம்னு பேர். அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது. நம்முடைய பாதங்கள் விஷ்ணு, நம்முடைய கை இந்திரன், நம்முடைய மூச்சில் ஓடுற காற்று வாயு பகவான், நம்முடைய இதய குகையில் இருக்கிறவன் முருகன், நம்ம மனசு சந்திரன், நம்முடைய நெற்றியில் இருக்கக்கூடியவன் சூரியன், இல்லை கண்களில் ஆதித்யோ சந்திர நயனஹா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கான். எல்லா கடவுளும் நம்மக்கிட்டே இருக்குது. இருக்கிற இடம் வித்தியாசப்படும். இப்போ நமக்கு இந்த இடத்துல மகாலட்சுமி இருக்கணும், அப்போ தான் நான் தான தர்மம் பண்ணுவோன்ற நல்ல சந்தோஷமாக இருப்போம், திமிரு வராது. இதே பசுமாட்டுக்கு எங்கே இருக்குது மகாலட்சுமி? அது கௌமியம், யூரின் கோமியம் ப்ளஸ் பால் கொடுக்குறது இல்லையா, அந்த போர்ஷனில் இருக்குது. ஐகிரிவருக்கு எங்கே இருக்குது? மடாதிபதி எல்லாம் பார்த்தீங்கன்னா மாதுவ மடாதிபதி தோல் மேலே 2 ஒரு குதிரை காலை வச்சுக்கிட்டு அவர் தலைமையில் வச்சுருக்கிற தட்டில் சாப்பிடும். அப்போ ஐகிரிவருக்கு முகத்தில் இருக்குது. இப்படி உலகத்தில் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எல்லா கடவுளும் இருக்காங்க, எங்கிட்டையும் இருக்காங்க, உங்கள்கிட்டையும் இருக்காங்க, எல்லா ஈயம்பு முதலாகிய ஜீவராசிகள் இருக்காங்க. இருக்கிற இடம் வித்தியாசப்படும், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம். அதான் வள்ளலார் சொல்கிறாரு, எல்லா உயிரும் என் உயிர் ஆயின, எல்லா உலகும் என் வசம் ஆயின, எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேன்னுவார். உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். ஏன்னா இந்த உலகத்துக்கெல்லாம் யார் சொந்தமோ அவன் எனக்குள்ளே தான் இருக்கான், எனக்குள்ளும் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பாவனை வரும். இது கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் தேடுறது இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது? வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உடன் கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உடன் கண்டாய் நன்னெஞ்சே. வெங்கடாஜலபதியும் சரி, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனும் சரி, யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலலாம் இருக்கான். உள்ளுவார் உள்ளத்து உடன் கண்டாய் நன்னெஞ்சே அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை இல்லையா? இப்போ நீ ஒரு கோயிலுக்கே போகிற, கோயிலில் போய் என்ன கேட்க போகிற? குடும்பம் நல்லா இருக்கணும், ஏதோ வீடு வாசல், பேங்க்கு பேலன்ஸு, ஸ்கூட்ரு, கார், இவ்வளோ தானே கேட்பேன். யாராவது கடவுள்கிட்ட போய் கடவுளே நீ எனக்கு வேணும்னு கேட்குறாங்களா? கடவுள்கிட்ட எந்த கோயிலுக்காவது போய் நீ எனக்கு போகணும், நான் ஒழிந்து நீயாக வேண்டும், நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே, யானாகி என்னை விழுங்கி தானாய் தனி நின்றது தற்பரமே. இதெல்லாம் தான் ஹையஸ்ட் லெவல். ஆனால் அதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இல்லையா? வெரி வெரி சிம்பிள். இந்த உலகத்தில் சாதாரண விஷயங்களும் இப்படி தான். ஒரு ஆள் நான் காசிக்கு போகிறேன்னா அவனுக்கு 3 பொண்டாட்டி இருந்தாங்க.
அதில் உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். ஒரு காசி பனாரஸ் பட்டுப்புடவை வாங்கின்னு வாங்க அப்படின்னாங்க. ரெண்டாவது பொண்ணு காசி அல்வா வாங்கின்னு வாங்கன்னா. மூணாவது பொண்ணு சொன்னால் நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னா. காசிக்கு போயிட்டு வந்தான். பனாரஸ் புடவை கேட்டவளுக்கு பனாரஸ் புடவை கொடுத்தான். காசி அல்வா கேட்டவளுக்கு காசி அல்வா கொடுத்தான். நீங்கள் மாத்திரம் வாங்கன்னு மேலே தோல் போட்டுட்டு வா போகலான்னா. மற்ற 2 பேரும் ஐயோ 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 3 பேரையும் கட்டி இப்படிலாம் பண்ணுறியே அப்படின்னாங்க. அவன் சொன்னான், நீங்கள் கேட்கலையே, அவள் தான் நீங்கள் வேணும்னு கேட்டேன், நீ அல்வா கேட்ட, நீ பனாரஸ் புடவை நீங்கள் கேட்டது உங்களுக்கு கொடுத்துருன்றான். அது மாதிரி கடவுள் என்பவன் வேண்டத்தக்கது அறிவான், வேண்ட முழுதும் தருவான். உனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், எவ்வளோ கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எல்லாம் அவனுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவான். ஆனால் என்ன கேட்கணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. யாம் வேண்டுபோய் பொன்னும் பொருளும் போகமும் அல்ல. எனக்கு பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், இந்த உலகத்தில் இருக்கிற லக்ஸுரிஸ் எல்லாம் வேண்டாம், பொன்னும் பொருளும் போகம் வேண்டாம். யாம் வேண்டுபோய் நீ அன்பும் அருளும் அரணுமே யாம். கடவுளே உன்னுடைய அன்பை கொடு, உன்னுடைய அருளை கொடு, உன்னுடைய தர்ம சிந்தனைகளே என்கிட்ட கொடு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சா அப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் இஸ். வேணும்னு ஆஸ்க். நீ உட்காந்துக்கிற இடத்த தோணுனா மணல் இருக்கும், களிமண் இருக்கும், அது கீழே தண்ணி இருக்கும். இன்னும் தோண்டிக்கினே போனேன்னா தங்கம் இருக்கும், அது கீழே இன்னும் பெட்ரோலே இருக்குது. நீ தோண்டவே இல்லை, இதுதான் உன் கண்ணுக்கு தெரியுது. இந்த மொசைக்கல் தான் உன் கண்ணுக்கு தெரியுது. நீ இன்னும் தோண்டவே ஆரம்பிக்கலை. அதனால தான் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், சர்ச் யூ வில் ஃபைண்ட் இட்னா அதுதான் அர்த்தம். இப்போ மக்களுக்கு ப்ரியாரிட்டிஸ் தெரியாததுனால அவங்க ஏமாந்து போகிறாங்க. என்ன இருக்குது இந்த உலகத்தில், என்ன சாப்பிடுவேன், நம்ம நாள் காத்தால 8 மணி நேரத்தில் டாய்லெட்டுக்கு போக போகிறேன். இப்போ நீ மாஞ்சி சாப்பிட்டாலே எந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் மறுநாள் காத்தால அங்கே தான் போகுது இல்லையா. இந்த உலகத்துலேயே பெரிய விஷயம் இருக்குது இல்லையா, அது கடவுள் தான். அதை கேட்குறதுக்கு ஆளுங்க இல்லை, இதுதான் ரொம்ப ப்ராப்ளம். ஒரு ஆள், நான் காசிக்கு போகிறேன், நல்ல சொம்பு இருந்தால் கொடுங்க, கங்கா ஜலம் கொண்டு வரணும்னா. ஒரு ஆள் சொன்னான்னா, எங்களுக்கு உதவாத ஒரு சொம்பு இருக்குதுங்க, கக்கூசில் வச்சுருக்கோம், ஒன்று கொடுங்கன்னு எடுத்து புளி போட்டு தேய்ச்சான். நல்லா அதை பழன்னு மாற்றி நேராக காசிக்கு போய் கங்கா ஜலத்தை எடுத்து அதில் ஒரு மாவேலையை வச்சு ஒரு தேங்காய் வச்சுட்டு நாதஸ்வரத்தோடு ஊருக்குள்ளே வந்தான். காசி யாத்திரை போயிட்டேன்னு. இப்போ 2 பக்கம் ஜனங்க நின்று இப்படி கை வச்சுன்னு இருந்தாங்களாம், கங்கா ஜலம் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ கக்கூ சொம்பாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு மரியாதை கிடையாது. அதுக்குள்ளே கங்கா ஜலம் வந்தால் அதுக்கு மரியாதை. எவன் கக்கூ சொம்பு கொடுத்தா நான் கூட நிற்கிறான், ஏதாவது தீர்த்தம் கொடுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி இந்த உடம்பு இருக்குது இல்லையா, இதில் ஒன்றும் மண்ணாங்கட்டியும் இல்லை. கண்ணில் புசுல், மூக்கில் சளி, வாயில் கப்பு, காதில் குளுமி, உடம்புல மலம் ஊற்றுறோம். இதுக்கு நம்ம சலூனுக்கு போகிறோம், சென்ட் அடிச்சுக்கிறோம், ட்ரெஸ் வாங்கிக்கிறோம், எல்லா சொகுசும் தேவைப்படுது இல்லையா. இது எதுக்கும் உதவாத ஒரு விஷயம். அது நம்முடைய இது. ஒரு ஆளுன்னா அவன் கடவுளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சானான். அப்போ உங்களுக்கும் இந்த பழக்கம் இருக்கும். நீங்கள் வீடு மாற்றுற போது பார்த்தீங்கன்னா பழைய தொடப்பம், கீஞ்சி போன முறம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவீங்க. உங்கள் ஹஸ்பண்டுடைய இல்லை உங்களுடைய ஏதோ பழைய புடவை இல்லை வேஸ்ட் இருந்தால் அதெல்லாம் வீடு துடைக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சுக்குவீங்க. இப்படி எல்லாம் எதையுமே விட முடியாது. அதுவும் எஸ்பெஷலி நம்ம ஆளுங்களுடைய மென்டாலிட்டிக்கு எதையுமே தூக்கி போட மாட்டாங்க, எல்லாம் வேணும் அவங்களுக்கு. பழைய டூத் ப்ரஷ் 5 ரூபா தான் நாய், அதை கூட சீப்பு கழுவுறதுக்கு வச்சுக்குவாங்க. ஸோ எதையுமே விட முடியாத ஒரு உலகத்தில் எல்லாத்தையும் விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குரிய போல கடவுளை தேடுறதுக்கு ஆள் எங்கே இருக்குது நீ சொல்லு. எதையுமே விட முடியல, அவங்க எப்படி இது பண்ணுவாங்க. அதனால் இந்த உலகம் பூராவும் அப்படி தான். இது நமக்கு ப்ரியாரிட்டிஸ் இல்லை. ஒரு ஆள் கடவுளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சாங்க. இப்படி தான் நான் சொன்ன மாதிரி தான். சீப்பை பார்த்தா இப்படி தெரிஞ்சு, டூத் ப்ரஷ்ஷை பார்த்தா அப்படி தெரிஞ்சு, துணியை பார்த்தா இது வீடு துறைக்கிறதுக்கு உதவுன்னு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தான். என்னடா பண்ணுறதுன்னு யோசனையில் போய் டாய்லெட்டில் உட்காந்தான். டாய்லெட்டில் உட்கார்ற போது இவன் மனசில் நினச்சானா, அந்த கமோட்டில் விழுது, இதுதான் நமக்கு வேணாம் அப்படின்ட்டு, இது வேணா கொடுத்துடலாமா கடவுளுக்குன்னு நினச்சானா. அப்போ அந்த கமோட்லேருந்து டாய்லெட்டு சிரிச்சிச்சான். அட பாவி, 8 மணி நேரத்துக்கு முன்னால் நான் கம்மன்னு முந்திரி பருப்பு, திராட்சை, லவங்கம், சர்க்கரை எல்லாம் போட்டு சக்கரை பொங்கலாம் நெய் வடிய உன் வாய்க்குள்ளே போனேன், என்ன உதவாக்கிறேன்னு சொல்லிடா நான். இல்லை, சக்கரை பொங்கல் இவன் உதவாக்கிறேன்றான். ஆனால் அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு, இவங்கிட்ட போனதுனால அது அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ தான் இவனுக்கு புரிஞ்சுதான், உலகத்திலே உதவாத விஷயம் நான் தான் அப்படின்னு புரிஞ்சுதான். வெல், த மூமெண்ட் வி ஸ்டார்ட் அனலைசிங் லைஃப், இதுக்கு ஞானம்னு பேர். இதெல்லாம் புக்கெல்லாம் பச்சை வராது. நீயா உழுந்து பிறண்டு அடி வாங்கி ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணும். நீ யாரை ரொம்ப உனக்கு வேண்டியவங்கன்னு நினைக்கிறீங்களோ, ஒரு கிரைசிஸ் வர்ற போது தான் அவங்க எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியும்
இல்லையா? ஏ கிரைசிஸ் மேக்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட். அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் உற்றுழித்தீர்வார் உறவல்லர். நம்ம நல்லாகிற போது நம்மக்கிட்ட ஜல்சாவா பீடா போட்டு சுற்றின்னு இருப்பானுங்க. நம்ம ஒரு கஷ்டம் வரும்போது அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான், இப்போ போனால் ஏதாவது ஹெல்ப் கேட்டுருவான் அப்படின்வாங்க. அப்போ அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல, குளத்தில் தண்ணீர்லாம் பறவை போடும், அந்த மாதிரி இருக்கிறவங்க உறவல்ல. அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் உற்றுழித்தீர்வார் உறவல்ல. நம்ம அப்படி தான் இந்த உலகத்தில் எதெல்லாம் உறவுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பொய்ன்னு நமக்கு எப்போ தெரியும்? அனுபவங்கள் வரணும். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செட்பேக் வர்ற போது தான் யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் நிஜமாக நம்ம கிட்ட அன்பாக இருந்தவன், யார் சும்மா டகுல் மாதிரி வேஷம் போட்டு நம்ம கிட்ட ஜாலியாக சாப்பிட்டுட்டு சுற்றுறதுக்காக கதை பண்ணிகிட்டு இருந்தாலும் நமக்கு புரியும். அதனால் கடவுளை தவிர இந்த உலகத்தில் நிஜமான வசதி எதுவுமே கிடையாது. அண்டு வி வில் நோ இட் ஒன்லி பை எக்ஸ்பீரியன்ஸிங். விளக்கு சுடுன்றது விளக்கில் கை வச்சு ஒரு தடவை கை சுட்டால் தானே உனக்கு தெரியும். வாயில் சொன்னால் விளக்கு சுடுன்னா நீ என்ன நம்ப போகிற இல்லையா? தேள் கொட்டுன்றது தேள் ஒரு தடவை ஒன்று கொட்டா தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லாமே அனுபவம் தான். எல்லா அனுபவமும் நல்லது தான். ஒரு கட்டத்துலேயும் நல்லது இருக்குது. அவரவர் அனுபவம் அவர் தாமே அறிவது. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அவன் இன்னும் ஞானியாக மாறுவான். இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் புரியும், கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அந்த புரிஞ்ச நிலை இல்லையா, அதுதான் ஞானம்ன்றது. அந்த ஞானம் வந்துட்டால் வேறு எதுலேயும் இன்ட்ரெஸ்டே இருக்காது. இப்போது உங்கள் எல்லோரும் விட நான் பணக்காரன், ஓகேவா? ஆனால் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது, எதுலேயும் என் கையெழுத்து கிடையாது, நான் பணத்தை கையால் கூட தொலைவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீ வருவே ஒரு நாளைக்கு. எல்லாம் இருக்கும், ஆனால் எதுமேலேயும் இன்ட்ரெஸ்டே இருக்காது. இப்போ நான் சாப்பிட்ணுன்னா இங்கே இருக்கிற எல்லா வீட்டிலேருந்துமே எனக்கு ஏதாவது கொண்டாந்து கொடுப்பாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் சாப்பிட்றதெல்லாம் சேர்த்தா ஒரு மாதத்துக்கு 1000 1200 தாண்டாது. அவ்வளோதான் நான் சாப்பிடுவேன். 4 கரண்டி சின்ன கரண்டியில் ஏதாவது ஒரு சாதம் சாப்பிடுவேன். அண்டு ஒரு கிளாஸ் மோர் குடிப்பேன். காலையில் ஒரு 3 இட்லி சாப்பிடுவேன். ஏதாவது யார் வீட்டில் இருந்தால் ஏதாவது வந்தாக்கா ஒரு 1/2 தோசை 3/4 தோசை சாப்பிடுவேன். இப்போ நைட்டு போனோடனே திருப்பியும் ஏதோ ஒரு ஸ்மால் டிஃபன் சாப்பிடுவேன், அவ்வளோதான். காலையில் சாயந்தரம் 2 அரை கப்பு காஃபி சாப்பிடுவேன். இவ்வளோ தான் என்னுடைய ரிக்குவயர்மெண்ட். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கடைக்கு போகிறதே இல்லையே, ட்ரெஸ் எல்லாம் ஓசி தான். யாராவது பசங்க கொண்டாந்து போட்டுனே இருப்பாங்க, நான் போடுவேன். சம்டைம்ஸ் அது சைஸ் மேட்ச் ஆகாது, அதனால் யாருக்காவது கொடுத்துருவேன். நான் இவ்வளோ பெரிய ஆசிரமம் உருவாக்கி இருக்கிறேன், எதுவும் என் பேரில் இல்லை, எதுலேயும் என் கையில் இல்லை, எந்த சொத்தும் என்கிட்ட கிடையாது. இவ்வளோ தான் என்னுடைய லைஃப். அதனால முடியுமா இந்த மாதிரிலாம்? நீ பயந்து எல்லாத்தையும் உன் பேரில் எழுதி வச்சுக்குவேன். நாளைக்கு யாராவது ஏமாற்றிட்டேன் என்ன ஆகும்? அதை நான் என்ன நினைக்கிறேன், ஏமாற்றின்னு போ. ஏன்னா உலகத்திலே பெரிய விஷயம் நான் தான். நீ என்னை விட இந்த 500 ரூபாவும் 1000 ரூபாவும் ஒரு வீடு இல்லை ஒரு லேண்டு தான் பெருசுன்னு நினச்சா நீ தான் முட்டல். உலகத்திலேயே இழக்கக்கூடாத விஷயம் நான் தான். அதுவே உனக்கு தெரியல, இன்னும் நீ என்னத்தை ஞானத்தை தேடின்னு இருக்க? உலகத்திலேயே உலகில் உயர்ந்த வஸ்து நீ தான். சங்கரா பாடுங்க. எனக்குள் இருக்கும் உயர்ந்த வஸ்து நீதான் அல்லவா, உலகெங்கும் இருக்கும் உயர்ந்த வஸ்து நீயே அல்லவா, எனக்குள் உன்னை இருத்தி வைப்பதை ஞானம் அல்லவா, ஒரு நாள் நீயே நானாய் நானே நீயாய் ஆவோம் அல்லவா, ஒன்றாயாவோம் அல்லவா, ஒன்றாயாவோம் அல்லவா, ஒன்றாயாவோம் அல்லவா. விதையாய் விழுந்தது பயிராய் எழுந்தது நீரால் அல்லவா, முழு விறகாய் இருந்தது சாம்பல் ஆனதும் நெருப்பால் அல்லவா, உயிருடன் இருப்பதும் உடலை சுமப்பதும் காற்றால் அல்லவா, எங்கள் நீரும் நெருப்பும் காற்றும் பாபா நீயே அல்லவா, என்றும் நீயே அல்லவா, என்றும் நீயே அல்லவா. 5 கரம் எனில் 5 செயல் என ஆகும் அல்லவா, அவை ஆக்கல் காத்தல் ஒடுக்கல் மறைத்தல் அறிவல் அல்லவா, நந்தி மகம் எனும் ஞான கொழுந்தும் நீயே அல்லவா, எங்கள் நல்வினை தீவினை கணக்குகள் உந்தன் கையில் அல்லவா, பாபா கையில் அல்லவா, உந்தன் கையில் அல்லவா.
அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அறிவோம் மன்னவா. இந்த அகிலத்தை காக்கும் பதவியில் உன் பேர் அறிவோம் அல்லவா. இன்பமும் துன்பமும் நண்பர்கள் என்பதை உணர்ந்தேன் சுந்தரா. இன்னும் எனக்கும் உனக்கும் இடைவெளி என்பது ஏனோ சங்கரா. இன்னும் ஏனோ சங்கரா, இடைவெளி ஏனோ சங்கரா. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.